ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்னு நீங்கள் என்ன ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம் டைம் நாங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ன்றது ரொம்ப ஒரு கோரான ஒரு டொமைனாக, கோரான ஒரு சப்ஜெக்ட். சரியா? இப்போ எல்லாமே இந்த டேட்டா தானேங்க. இப்போ டேட்டா வச்சு தான் நீங்கள் என்ன அதில் என்ன நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருவோம். எங்களோட எதுவே இருந்தாலும் இப்போ என்ன ஒரு மாடல் இல்லாட்டி என்ன ஒரு சொஃபியா வட்டர் எது பில்ட் பண்ணுறதாலும் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்க்குறீங்களா டேட்டா. ஸோ அந்த டேட்டா பற்றி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கட்டாயம் எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன, அதை எப்படி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நாங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் என்னென்னு பார்க்குறது முதல்ல இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரியா? இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ரன் பண்ணுறீங்க. சரி, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அந்த உங்களோட ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து என்ன ஸ்கூப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன்டா. அந்த ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. சரி, அனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ. சரி, இந்த 4 ஃப்ளேவரும் வந்து உங்களோட ஷாப்பில் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? ஓகே, 4 ஃப்ளேவர் நான் செல் பண்ணுறேன். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லை, அதில் எந்த ஃப்ளேவர் வந்து என்ன ஹையாக சேல்ஸ், அதில் என்ன எந்த ஃப்ளேவரை வந்து என்ன உங்களோட ஆடியன்ஸ் இல்லாட்டி என்ன இந்த ஐஸ்கிரீமை வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை அதிகமாக வந்து வாங்குறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படல. இப்போ எனக்கு ஜஸ்ட் இப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணீங்களா கட்டாயம் ஏதாச்சும் ஒரு உங்களோட அடுத்த லெவலுக்கு உங்களோட பிஸ்னஸை கொண்டு வந்து கட்டாயம் ஏதாச்சும் ஒரு ஒரு உங்களோட கரண்ட் பிஸ்னஸ்லேயே கட்டாயம் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி என்ன ஏதாச்சும் ஒரு என்ன ஒரு புதுசாக இது மாதிரி உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் என்ன கட்டாயம் நீங்கள் என்ன அதில் எந்த ஒரு டிசிஷன் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் என்ன இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, எந்த ஃப்ளேவர் வந்து என்ன அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்றீங்களா என்ன டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறீங்க. இப்போ டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்களா என்ன மாதிரியான டேட்டா? நீங்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்குரிய டேட்டா, அதாவது ஒரு 5 நாள், ஒரு மண்டே டு ஃப்ரைடே அந்த டேட்டா வந்து நீங்கள் என்ன கலெக்ட் பண்ண போறீங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். அதில் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ண போறீங்களா ஒவ்வொரு நாளும் என்ன மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் வந்து எவ்வளவு சேல்ஸ் நடக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் வந்து இப்போ வெண்ணிலாவில் வந்து எத்தனை ஸ்கூப்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது டேக்கில் வந்து அதை கவுண்ட் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்லேயே இல்லாட்டி என்ன வட்டவர் எக்ஸலோ இல்லாட்டி என்ன கூகுள் சீட் வட்டவரில் நீங்கள் வந்து என்ன அந்த இன்ஃபர்மேஷனை வந்து என்ன கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. மண்டே பார்த்தீங்கன்னா என்ன வெண்ணிலா வந்து 20 ஸ்கூப்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது, சாக்லேட்டில் 35 அண்ட் ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா 10, மேங்கோவில் பார்த்தீங்கன்னா 15. சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு நாள் மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா என்ன அனலைஸ் பண்ணி உங்களோட கொஷனை நீங்கள் என்ன விச் ஃப்ளேவர் இஸ் மோஸ்ட் பாப்புலர். ஸோ சரி, அப்போ அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கான நீங்கள் ஒரு 5 நாள் டைம் லைன் ஒன்று எடுத்து ஒரு 5 days டைம் லைன் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன எவ்வளோ ஸ்கூப்ஸ் வந்து என்ன சோல்ட் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் என்ன மெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி 5 நாளுமே என்ன அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. சரி, ஒரு ஜஸ்ட் ஃபார் 5 days. அதுக்கு பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்தப்போ ரெண்டாவது என்ன செய்ய போறீங்க, அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறீங்க? இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு, இப்போ அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்னா ஓகே இதை அனலைஸ் பண்ண போறீங்க. அனலைஸ் பண்ண போகிற மீன் இதில் இருக்கிற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை ஏதாவது வித்தியாசமாக ஒரு பேட்டர்ன் அப்படி எதுவும் இருக்கான்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வந்து நீங்கள் செக் பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் வந்து அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து தான் என்ன ஒவ்வொரு நாளுமே அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த டேபிளை பார்த்தீங்கடா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் மண்டே நோட் பண்ணீங்களா 35 வந்து சாக்லேட் வந்து சோல்ட் ஆயிருக்கு, சாக்லேட் ஃப்ளேவர் வந்து சோல்ட் ஆயிருக்கு. கம்பேர் பண்ணும்போது வந்து மற்ற 3 ஃப்ளேவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஹையாக இருக்குது மண்டே. அதே மாதிரி அதை மாதிரி பார்த்தீங்களா ரெண்டாவது இதில் வந்து என்ன ரெண்டாவது டியூஸ்டேல பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரை பார்த்தீங்கன்னா என்ன அகெயின் 33 இருக்கு, 33 கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவரும் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் தான் என்ன டியூஸ்டேலையும் வந்து ஹையாக இருக்கு. வெனிலா வந்து 22 இருக்கு, ஸ்ட்ராபெரி 12, மற்றது என்ன மேங்கோ வந்து 12. இப்படி நீங்கள் 5 நாளும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளை பார்க்கவே விளங்கும் என்ன சாக்லேட் தான் என்ன ஹையாக சேல்ஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு நாளும். இந்த அந்த ஃப்ளேவர் தான் என்ன ஹையாக சோல்ட் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இந்த டேபிளை பார்த்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டீங்களோ ஓகே என்ன சாக்லேட் வந்து என்ன ஹையாக வந்து சேல்ஸ் ஆகுது கம்பேரிங் என்ன அதர் ஃப்ளேவர். அடுத்த இன்னொரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க ஸ்ட்ராபெரி இஸ் சோல்ட் லிஸ்ட் லீஸ்ட் இட்ஸ் மீன் என்ன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் என்ன கொஞ்சமாக சோல்டு அதில் என்ன அது பெருசாக வந்து என்ன பாப்புலர் இல்லாமல் இருக்கு. என்ன அது வந்து உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட அது உங்களோட ஐஸ்கிரீம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட ஸ்ட்ராபெரி வந்து அவ்வளோ பாப்புலர் இல்லை. அந்த ஃப்ளேவரை வந்து என்ன ஒரு கொஞ்சம் பேர் தான் என்ன வாங்குறாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
மற்ற 3 ஃப்ளேவரோடையும் பார்த்தீங்கன்னா மண்டேலேயே 10 தான் சோல்ட் ஆயிருக்கு. மற்ற எல்லாமே அதை விட கூட சோல்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி டியூஸ்டேல வரங்க 12, மற்ற மூன்றும் அதை விட கூட சோல்ட் ஆயிருக்கு. அதே வெனிஸ்டே பார்த்தீங்கன்னா 14, மற்ற என்ன மூன்றுமே வந்து 14ஓட ஹையாக இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு இந்த டேபிளை பார்க்கவே நான் என்ன சொல்கிறேன்னு வழங்க அந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து லீஸ்ட் அது என்ன குறைஞ்ச அளவில் வந்து சோல்ட் ஆயிருக்கு. சேம் டைம் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஹையாக சோல்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த டேபிளை வச்சு தான் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி இந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணி இந்த ரெண்டு டிசிஷனையும் எடுத்துட்டீங்க. என்ன அந்த சாக்லேட் வந்து அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஸ்ட்ராபெரி வந்து என்ன அது வந்து கொஞ்சம் குறைவா ஆளுமே சின்ன ரொம்ப லீஸ்டாக சோல்ட் ஆயிருக்கு. சரி, அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் எனக்கு இன்னொரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பேட்டர்ன் தான் மேங்கோ சேல்ஸ் மோன் டியூ தேர்ஸ்டேஸ். அப்போ இதில் என்ன சொல்ல வரேன், இப்போ மேங்கோ ஃப்ளேவர் வந்து தேர்ஸ்டேல தான் வியாழக்கிழமையில் வந்து அதிகமாக வந்து வியாழக்கிழமையில இந்த மேங்கோ ஃப்ளேவரை வாங்கியிருக்காங்க உங்களோட கஸ்டமர்ஸ். அப்படி பாருங்க, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேல பார்த்தீங்களா 15, டியூஸ்டேல 18, 16, வெனிஸ்டேல வந்து 20 வந்து பாருங்க, தேர்ஸ்டேல இருக்கு, அகைன் ஃப்ரைடே வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கு இதுவும் என்ன இது மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் இதுவும் என்ன காமனாக என்ன ஒரு இன்சைட்ஸ் மாதிரி என்ன உங்களுக்கு இந்த டேபிள் வந்து எடுக்கக்கூடிய இருக்கு. தேர்ஸ்டேல வந்து மேங்கோ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் டிரைவ் பண்ணலாம் வேறு ஃப்ளேவர்லையும். பட் இப்போ இந்த பர்டிகுலர் இந்த மேங்கோ குழம்புல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஓகே, இதை பார்க்க உங்களுக்கு தேர்ஸ்டேல வந்து என்ன கிட்டத்தட்ட 20 வந்து சோல்ட் ஆயிருக்கு. சரி, அப்போ இந்த 3 இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இந்த டேபிள் அதை 5 நாள் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தீங்க. அதை கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட என்ன இந்த டேபிளை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அப்போ அதுலேருந்து இந்த 3 இன்ஃபர்மேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துருக்கீங்க. ஓகே, சாக்லேட் வந்து அதிகமாக சோல்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ராபெரி வந்து லெஸ்ட்டாக சோல்ட் ஆயிருக்கு, அடுத்தது இந்த மேங்கோ வந்து இந்த தேர்ஸ்டேல வந்து மேங்கோட ஃப்ளேவர் வந்து ஹையர் சேல்ஸாக. ஓகே, அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமாக என்ன நாங்கள் வந்து சில என்ன ஒரு டிசிஷனை வந்து எங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி. ஓகே, நாங்கள் இந்த டேபிள் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தோம், அதை பேஸ் பண்ணி இந்த டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி அது சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணியிருந்தோம், அதை மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து நாங்கள் சில டிசிஷன் எடுக்கிறோம். என்ன மாதிரிண்டா மேக் மோர் சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ இது நாங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறோம்டா, ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் வந்து என்ன ஹையாக சேல்ஸ் ஆகுது. அப்போ என்ன அப்போ உங்களுக்கு விளங்குமே அப்போ சாக்லேட் ஃப்ளேவருக்கான டிமாண்ட் வந்து ஹையாக இருக்குது. அப்போ அந்த காரணத்துக்காக என்ன சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரை பண்ணி எடுத்தீங்க. அதுலேருந்து என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களா, ஓகே ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி ஓகே சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ஹையாக சேல்ஸ் ஆகுது. அப்போ உங்களோட அடுத்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் என்ன, அப்போ அதுக்கான ப்ரியாரிட்டி அந்த ஃப்ளேவரை மேக் பண்ணுறது என்ன, அந்த ஃப்ளேவரில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் அதிகமாக என்ன இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது என்ன இது ரொம்ப ரொம்ப அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஷோர்டேஜ் இருக்காது. இப்போ டிமாண்ட் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக கேட்கும்போது உங்களுக்கு ஷோர்டேஜ் இல்லாமல் தொடர்ச்சியாக உங்களோட சேல்ஸ் வந்து போயிட்டு. ஸோ அப்போ என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் பாயிண்டாக இருக்குமே நீங்கள் இப்படி இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது. அப்போ அடுத்த டிசிஷன் பார்ப்பீங்க என்னென்னா ஸ்ட்ராபெரியை வந்து என்ன அதை நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் அந்த ஃப்ளேவரை வந்து செய்கிறத வந்து என்ன குறைச்சிட்டு அதுக்கு ரீசன் வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து லோவாக இருக்குது. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு 5 டே எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது மற்ற ஃப்ளேவரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியோட என்ன சேல்ஸ் வந்து என்ன ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு டிசிஷன் ஓகே ஸ்ட்ராபெரியை வந்து என்ன ஸ்ட்ராபெரி பேஸ்ட் ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் செய்வது நீங்கள் குறைச்சிடுவீங்க. என்ன அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லொஸ் ஆயிரும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து பெருசாக யாருமே பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ அதுலேருந்து என்ன அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது என்ன ஸ்ட்ராபெரியோட என்ன ப்ராடக்டை வந்து என்ன லெஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சமாக குறைச்சி வந்து மேக் பண்ணுறீங்க. சரி, அப்போ அதுக்கு ரீசன் வந்து என்ன அந்த சேல்ஸ் வந்து குறைவாரு. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன ப்ரிப்பேர் எக்ஸ்ட்ரா மேங்கோ தேர்ஸ்டே. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன இப்போ மேங்கோ நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்களா என்ன இப்போ மேங்கோ வந்து தேர்ஸ்டேல அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் தேர்ஸ்டேல வந்து உங்களுக்கு ஐடியா வந்து ஓகே மேங்கோவில் வந்து தேர்ஸ்டேல நான் கூட மேங்கோ ஃப்ளேவரில் வந்து கூட ஐஸ்கிரீம் வந்து நான் செஞ்சு வச்சுக்கணும். இரண்டாவது என்ன மேங்கோவில் வந்து என்ன மேங்கோ ஃப்ளேவர் வந்து தேர்ஸ்டேல வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு ரீசனுக்காண்டி என்ன நான் வந்து மேங்கோவில் வந்து என்ன கூட ஐஸ்கிரீம் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து கூட ஐஸ்கிரீம் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்காண்டி என்ன தேர்ஸ்டேல வந்து என்ன சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது நாங்கள் வந்து 5 நாள் அனலிஸில் வந்து நாங்கள் எடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து என்ன இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நாங்கள் எப்படி எடுத்தோம்னா நாங்கள் என்ன ஆல்ரெடி இந்த டேபிளில் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அப்புறம் அதை அனலைஸ் பண்ணின்னு அதில் இதில் இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி டிசிஷன் நாங்கள் எடுத்துருக்கோம். அப்படி இருந்தால் இந்த மேலே இருந்து 5 நாள் டேட்டா கலெக்ஷன் மூலமாக. சரி, அப்போ அடுத்தது வந்து ஓகே நாங்கள் உழந்தன் செய்யலாமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு அடுத்த ஸ்டெப்ஸ் நான் இன்னும் ஃபர்தராக ப்ரிடிக்ஷன் வந்து எங்களால் மேக் பண்ணக்கூடிய அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ என்ன
இந்த 5 days அனாலிசிஸ்லேயே உங்களுக்கு விளங்குது. ஓகே, சாக்லேட் தான் என்ன அதிகமாக அதிகமாக சேல்ஸ் நடந்துக்கிற ஒரு ஃப்ளேவர், இல்லாட்டி அதிகமாக சோல்ட் ஆகிருக்கிற ஒரு ஃப்ளேவர்னு சொன்னவன்டா. அப்போ இதில் வச்சு என்ன, ஓகே எங்களுக்கு அடுத்த கிழமை என்ன இந்த ஃப்ளேவர் தான் என்ன அதிகமாக சோல்டாக போகுதுன்னு என்ன ஒரு டிசிஷனை நாங்கள் எடுத்துல. அப்போ அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தோம்டா என்ன, நாங்கள் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது தானே, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து நாங்கள் ஆல்ரெடி என்ன எங்களோட இன்வென்ட்ரியில் வந்து அதிகமாக எடுத்து வச்சிருப்போம். ஏன்ட்டு எங்களுக்கு தெரியும் இந்த வீக் வந்து அதிகமாக சாக்லேட் ஃப்ளேவர் போயிருக்காங்க. நாங்கள் என்ன ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துட்டோம், என்ன நாங்கள் ஒரு எதிர்வுறல் நாங்கள் ஊகிக்கிறோம். ஓகே அடுத்த லெவலில் சாக்லேட் ஃப்ளேவராக ஹையாக சேல்ஸ் நடக்க போகுது. அப்போ அதுக்கான முன்னேற்பாடாக என்ன, நாங்கள் அந்த ஃப்ளேவர் செய்யறதுக்கு தேவையான நல்ல இன்க்ரீடியன்ஸையும் வந்து எங்களோட இன்வென்ட்ரியில் வந்து எடுத்து வச்சிருவோம். ஸோ இதை ஒரு ப்ரிடிக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் சொல்லலாம். இந்த இவ்வளோத்தையும் நான் இப்போ காய்ச்சிருந்தேன் பிகினிங்லேயே வந்து கலெக்ட் பண்ணி டேபிள் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது இவ்வளோத்தையும் தான் என்ன நாங்கள் வந்து கோமனாக ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்ல வரோம். இப்போ உண்மையை சொல்லுவோம், நாங்கள் இப்போ தான் என்ன மெயின் பிக்சருக்குள்ளே வரோம். சரியா, அதாவது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணி அந்த லேர்ன் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குது, என்ன விஷயங்கள்ல நடந்து கொண்டிருக்கு, என்ன இனி நடக்க போகுது, அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. இல்லாட்டி அந்த மாதிரி விஷயங்களை இந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்ல வரும். ஸோ இப்போ வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக், அப்போ ஸ்டாட்டிஸ்டிக் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் த சயின்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் டேட்டாக்கு எந்த ஹைலைட் பண்ணுறது லேர்னிங் ஃப்ரம் டேட்டான்றது உங்களுக்கு இப்போ வழங்கு. லேர்னிங் ஃப்ரம் டேட்டா, இங்கே டேட்டாவில் இருந்தால் லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் டேட்டா வந்து லேர்ன் பண்ண போகிறது என்ன, நாங்கள் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணது இருந்தால் நீங்கள் அங்கால இன்ஃபர்மேஷன் எல்லாம் லேர்ன் பண்ணிங்க. என்ன சாக்லேட் வந்து மோஸ்ட் சோல்டு மோஸ்ட் எவ்ரிடேன்னு அது நாங்கள் இந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ராபெரி சோல்ட் லீஸ்ட் அதை இந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து லேர்ன் பண்ணிக்க. மேங்கோ சேல்ஸ் மோன் தேர்ஸ்டே அதுவும் இந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து நாங்கள் லேர்ன் பண்ணி கண்டுபிடிச்சோம். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தான் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கோம். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்டா, ஸ்டாட்டிஸ்டிக் என்ன செய்யும்டா, இட்ஸ் ஹெல்ப்ட் கலெக்ட். ஓகே நாங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், ஒரு டேபிளில் கலெக்ட் பண்ணணும். சரி 5 நாளைக்கு ஒன்று டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஓகே ஆர்கனைஸ் ஓகே கலெக்ட் பண்ண டேட்டா நாங்கள் ஆக்சுவலி டேபிள் ஃபார்மில் ஆர்கனைஸ் பண்ணோம். அதுவும் ஓகே ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ். ஓகே அதில் அனலைஸ் பண்ணாங்கன்னா என்ன, அனலைஸ் பண்ண நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். ஓகே சாக்லேட் இஸ் சோல்ட் மோஸ்ட், ஸ்ட்ராபெரி லீஸ்ட், மேங்கோ சேல்ஸ் வந்து தேர்ஸ்டே. அப்போ அதை அனலைஸ் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃபர்மேஷன். ஓகே எங்களோட அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமிக்கப்பா. அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வர என்ன, இந்த சாக்லேட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குண்டா அப்போ அதுக்கான டிமாண்ட் என்ன, மேக் மோர் சாக்லேட். அப்போ மேக் மோர் சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கு ரீசன் என்ன, நாங்கள் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். ஏன்னா சாக்லேட் வந்து அதிகமாக சோல்ட் ஆகுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன நாங்கள் வந்து என்ன நெக்ஸ்ட் வீக்குக்கும் சாக்லேட் தான் என்ன சேல்ஸ் ஆகும். என்ன அதுக்கு வந்து என்ன அதுக்கான என்ன நாங்கள் இனிமேல் சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து என்ன ஃபர்தராக என்ன ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வந்து மேக் பண்ணோம். அடுத்தது வந்து மேக் பெட்டர் ப்ரிடிக்ஷன். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃபர்மேஷன் ஸோ வி கேன் மேக் பெட்டர் டிசிஷன். ஸோ பெட்டர் டிசிஷன்ன்றது நாங்கள் அந்த ப்ரிடிக்ஷனை சிம்பிளாக சொல்லலாம். என்ன டிசிஷன் நாங்கள் என்ன டிசிஷன் எடுத்தோம், ஓகே அடுத்த கிழமை என்ன நெக்ஸ்ட் வீக்கும் என்ன சாக்லேட் ஃப்ளேவர்லாம் என்ன அதிகமாக சோல்ட் ஆகும். இல்லாட்டி என்ன சாக்லேட் ஃப்ளேவருக்கான டிமாண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் ஹையாக இருக்கும். ஸோ என்ன நாங்கள் அந்த ஃப்ளேவர்லேயே என்ன கூட வந்து இந்த ஐஸ்கிரீமை நாங்கள் செய்வோம் கம்மியாக வந்து அதே ஃப்ளேவர். அதே நேரம் அடுத்த கிழமை நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ராபெரிக்கான ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரியை பேஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை வந்து செய்கிறத வந்து செய்வோம் ஆனால் குறைச்சிடும் கம்மியாக சாக்லேட் ஃப்ளேவரோட கம்பேர் பண்ணும் போது. ஸோ இதான் என்ன ஓவராலாக என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னன்ற வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அகெயின் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா என்ன மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்தராக வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சீரிஸ் வந்து எங்களோட சேனலில் வந்து வரப்போம். சரியா, நாங்கள் இப்போ ஃபர்தராக வந்து வேரியஸ் சீரிஸ் போயிட்டுருக்கேன். பேண்டாஸ், நம்பாய், டீப் லேர்னிங் ஒரு மல்டி பிளேலிஸ்ட் வந்து 2 சேனலில் இருக்குது. சரியா, அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் போய் பார்த்து உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதுவும் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.